ஹாய் வெல்கம் டு மா சனி குரூப் பிளாக். இன்றைக்கி வந்து நான் ஒரு லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமாக தேவையான ஒரு பொருளை பற்றி தான் நான் பேச போகிறேன். என்னென்னா மென்சுலேஷன் கப். இதை வந்து நான் 2 மாதம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்றதுக்கு நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இது நிறைய நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சரி இதை நானும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் நான் கேட்டேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, எப்படி இருக்குது தெரிஞ்சுட்டு நம்மளும் யூஸ் பண்ணலான்னு கேட்டேன். ஆனால் யார்கிட்ட கேட்டாலும் நான் யூஸ் பண்ணல, எனக்கு பயமாக இருக்குது. அதுக்கும் எப்படி யூஸ் பண்ணுறது, எதுக்கு நம்மளே வாங்கி யூஸ் பண்ணிடலாம். எல்லாருமே பயப்படுறாங்க. நம்ம யூஸ் பண்ணி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொன்னால் அவங்க கொஞ்சம் பயப்படாமல் தைரியமாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அப்படின்றதுக்காக நான் வாங்கி யூஸ் பண்ணேன். நான் ஆல்ரெடி வேறு ஒன்று வாங்கி யூஸ் பண்ணி 2 மாதம் யூஸ் பண்ணேன். இப்போ நான் இன்னொன்று ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். இது என்ன கம்பெனின்னா எவர்டன் கம்பெனி. கரெக்டாக படித்தேனா இல்லையான்னு தெரியல. எவர்டன் கம்பெனி. இந்த கம்பெனி பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருக்கேன் இந்த இன்சுலேஷன் கப். இதுக்கு வந்து இந்த கப்பு இது வந்து லார்ஜ் சைஸு. நாங்கள் ஃப்ரீ சைஸுன்னு இருந்தது, வேறு சைஸ் எதுவுமே அதில் இல்லை, ஃப்ரீ சைஸுன்னு இருந்தது. சரி சின்னதாக இருக்கணும், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, எனக்கு பெருசாக இருக்கிறது வேணால் நான் இது ரிட்டன் தான் அனுப்ப போகிறேன். இதுக்கு வந்து ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக படித்து தெரிஞ்சுக்க ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு வந்து இந்த கப்போட ரேட் வந்து 390 rupees. நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண கப் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுவோமோ பண்ண மாட்டோமோ, எதுக்காக கொஞ்சம் அதிக விலையில் வாங்கணும் அப்படின்றதுக்காக 170 rupees தான் வாங்கிட்டு அதை நான் என்ன பண்ணேன்னா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு, எனக்கு பீரியடுக்கு முன்னாடியே நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும், அது எப்படி நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகுது, கரெக்டாக இருக்கா, வலிக்குதா, இரிட்டேஷன் ஆகுதா அப்படின்றதுக்காக பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒன்ஸ் நான் யூஸ் பண்ணேன். நான் என்ன பண்ணேன்னா இப்படி இப்படி இதை அமுத்தி இப்படி ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டு இங்கே ப்ளஸ் பண்ணேன். பாருங்கள், ஓப்பனே ஆகலை. அதுக்கப்புறம் அது எனக்கு தெரியல, ஓப்பன் ஆகிடுச்சு நான் நினச்சி விட்டுட்டேன். ஒரு 10 minutes எனக்கு கொஞ்சம் வலியாக இருந்துச்சு. சரி என்ன வலிக்குதுன்னு மறுபடியும் நான் ரிமூவ் பண்ணும்போது தான் பார்த்தா அது இப்படியே இருந்த வாசி எனக்கு வலியாக இருந்துச்சு. மறுபடியும் அதை நான் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணேன். மறுபடியும் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னா, எனக்கு இந்த மெத்தட் தான் யூஸ் ஆச்சு. இதை எப்படி ப்ளஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தான் ஃபுல்லாக உள்ள விடலை, லைட்டாக தான் விட்டுட்டு இப்போ ப்ளஸ் பண்ணோன்னே அது ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே அதுக்கப்புறம் நான் இப்படி மெதுவாக இப்படி உள்ளே தள்ளி விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் அப்போ நான் யூஸ் பண்ணேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. யூஸ் பண்ண சுடு தண்ணியில் வாஷ் எடுத்து கீழே அப்படியே டைரெக்டாக கொட்டிட்டு சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அந்த பிளேஸில் நம்ம வாஷ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து 4 hours ஒன்ஸ் கிளாத்து கம்பல்சரி சேஞ்ச் பண்ணிவிடுவேன். 4 இல்லை 5 hours அப்படி நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அது மாதிரியே தான் இதையும் சேஞ்ச் பண்ணணும் நான் நினைக்கிறேன். இது வந்து 12 hours வந்து தாங்கும் சொல்கிறாங்க. ஸோ 12 hours ஆகும் இது ஃபுல்லாக ஆகணும் அப்படின்றதுக்கு. நான் வந்து இல்லை 5 hours மினிமம்குள்ளே நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபுல் ஆகலை, ஆஃப் இல்லை 50% இல்லை 70% அந்த அளவுக்கு தான் இல்லை ஃபில் ஆகிருந்துச்சு. எடுத்து க்ளீனாக கீழே கூட்டிட்டு ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கின்னு அந்த பிளேஸில் வந்து நான் மறுபடியும் ஹாட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிக்குவேன். வாஷ்க்கு இதை ஃபிக்ஸ் பண்ணுறச்ச நம்ம கம்பல்சரி நம்ம க்ளவுஸ் போடணும். ஆனால் நம்மளோட ஃபிங்கர்ஸை வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதனால கம்பல்சரி நம்ம ரொம்ப சாஃப்ட், ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ் இல்லைங்களா, அதனால நைல்ஸ் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால க்ளவுஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். க்ளவுஸ் போடுறது நல்லது. க்ளவுஸ் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணதில் வந்து வெறும் 160 rupees தான் ஆர்டர் பண்ணேன். அதுக்கு வெறும் ஒரு பாக்ஸில் ஒரு கவரில் போட்டு இந்த மென்சுலேஷன் கப் கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் வந்து 390 rupees. இதுக்கு வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அழகாக ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு கவர் ஒன்று ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம. இன்னொன்று என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா,
சில பேர் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க நாங்கள் எப்படி ஆஃபீஸில் சுடு தண்ணி வராது நாங்கள் எப்படி எடுத்து அதை கீழே கொட்டிட்டு மறுபடியும் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால ஆஃபீஸ் போகிறோம் என்னால் யூஸ் பண்ண முடியாதுன்னு. ஆனால் ஆஃபீஸ் போகிறவங்க தான் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணியே ஆகணும். நம்மளுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்காது, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்பப்போ ஒரு இரிட்டேஷன் கிளாத் யூஸ் பண்ணாலும் பேட் யூஸ் பண்ணாலும் ஒரு இரிட்டேஷன் இருந்தே இருக்கும். இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கேன்னு ஜம்ப் பண்ணி கூட காமிச்சேன். அதுக்கப்புறம் இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க என்ன பண்ணலான்னா, இதை வந்து ஒன்று தான் வாங்கணுன்றதுக்கு இல்லை, நம்ம 3 to 4 கூட வாங்கி வச்சுக்கலாம். இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க என்ன பண்ணலாம், ஒன்று ஆல்ரெடி யூஸ் பண்ணலாம், ஒன்று பேக்கில் 1 or 2 பேக்கில் வச்சுக்கலாம். ஆஃபீஸ் போயிட்டு அங்கே எடுத்து அதை கொட்டிட்டு அதை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக்கில் போட்டு நம்ம பேக்கில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புதுசாக இன்னொன்று வச்சுருக்கீங்க இல்லையா, யூஸ் பண்ணிக்கினீங்கன்னா அதை யூஸ் பண்ணுறப்போ ஓகே. அப்போது இது வந்து வீட்டில் வந்து மறுபடியும் ஈவினிங் வந்து வீட்டில் வாஷ் பண்ணிக்கலாம். ஒன்று தான் இருக்குது, ஆஃபீஸில் சேஞ்ச் பண்ண முடியாதுன்ற கவலையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 2, 3 வச்சுருக்கலாம். இப்போ இதோட சேர்த்து என்கிட்ட 2 இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு எப்படி பேசுனேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அவ்வளோ கிளியராக பேசுனேன்னா நான் சொல்ல வந்ததை சொன்னேன்னா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம பேடை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டஸ்ட்பினில் போடுறோம், டஸ்ட்பினில் போட்டு நம்ம பேடை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம டஸ்ட்பினில் போட்டாலுமே அதை எடுத்துகிட்டு போய் அவங்க எடுக்கிறாங்கல்ல, குப்பை எடுக்கிறவங்க பாவம் அவங்க எப்படி எடுப்பாங்க, அதெல்லாம் யோசித்து இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு கிளாத் வாஷ் பண்ணணும், அதுக்கு ஸ்மெல் வராமல் இருக்கணும், டெட்டாயில் போடணும், கம்ஃபர்ட் போடணும், அதை 1/2 hour ஊற வச்சு வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் சன்லைட்டில் போடணும். இந்த மாதிரி வேலை எனக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரிமூவ் பண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டு ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம், மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி தான் இருக்குது. இது 10 years யூஸ் பண்ணலான்னு இருக்குது. இது 1 கப்பு. இதோட ரேட் வந்து 390 rupees. வச்சு வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் சன்லைட்டில் போடணும். இந்த மாதிரி வேலை எனக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரிமூவ் பண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டு ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம், மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி தான் இருக்குது. இது 10 years யூஸ் பண்ணலான்னு இருக்குது. இது 1 கப்பு 360 rupees தான். பாருங்கள். தேங்க்யூ.